அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இறைவன் நபிமார்களுக்கு சில அற்புதங்களை வழங்கியிருந்தாலும் அவர்கள் நினைத்த நேரங்களில் நினைத்த அற்புதத்தை செய்ய முடியாது என்பதையும், மற்ற முழு வாழ்க்கையிலும் அவர்கள் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதையும் பல சான்றுகளோடு நம்ம அறிந்து வருகிறோம். அந்த மாதிரியான நிகழ்வுகளில் சில நிகழ்வுகளை நம்ம இன்றைய தினம் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்க ஜனாதிபதியாகவும் அவங்க தான் இருந்தாங்க, நீதிபதியாகவும் அவங்க தான் இருந்தாங்க. எந்த வழக்காக இருந்தாலும் அவங்கள்ட்ட அந்த வழக்கு வரும், அவங்க தான் விசாரிப்பாங்க, அவங்க தான் தீர்ப்பளிப்பாங்க. அந்த மாதிரி சில வழக்குகள் வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளிக்கிற தீர்ப்பு எப்படி இருக்கும் என்றால், அந்த வாதங்கள் அடிப்படையில் தான் தீர்ப்பு இருக்குமே தவிர இவன் தான் குற்றவாளி, இவன் தான் நிரபராதி என்று வஹி அடிப்படையில் அல்லது அளவுக்கு மீறிய ஆற்றல் அடிப்படையில் அவங்க அறிந்து கொள்வார்களான்னா அறிந்து கொள்ள முடியாது. இது அவங்களே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், என்னிடத்தில் நீங்கள் சில வழக்குகளை கொண்டு வருகிறீர்கள். அந்த வழக்கை கொண்டு வரும் பொழுது ஒருவர் நன்கு வாத திறமை உள்ளவராக இருக்கிறார், இன்னொருவர் அந்த வாத திறமை இல்லை. ஒரு பொருள் என்னுடையது என்று ரெண்டு பேர் கேஸ் கொண்டு வர்றீங்க. ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா வாத திறமை உள்ளவராக இருக்கிறாரு, ஆனால் அந்த பொருள் அவருக்குரியது இல்லை. இன்னொருத்தர் வாத திறமை இல்லாதவராக இருக்கிறாரு, அப்பொருள் அவருக்குரியதாக இருக்குது. இதில் நான் எப்படி தீர்ப்பளிப்பேன் என்று கேட்டால், இந்த வாதங்களை வச்சு தான் நான் தீர்ப்பளிப்பேன். அந்த பொருள் யாருக்குரியது என்று எனக்கு தெரியாது, உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியாது, அப்படி எனக்கும் தெரியாதுங்கிறாங்க. ஒரு வழக்கு வந்துச்சுன்னு சொன்னால் விசாரிக்காமே சொல்லிடலாம்ல. அல்லாவுடைய தூதருக்கு அல்லாவுடைய சக்திலாம் இருக்குது, அல்லாவை போல அறிவு இருக்கிறது, அல்லாவை போல ஞானம் இருக்கிறது என்று இருக்குமையானால் ரெண்டு பேர் கேஸ் கொண்டு வந்தவனை எதையும் விசாரிக்க தேவையில்லை. இந்த இது உனக்கு உள்ளதான், அப்போ நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி இருந்தால் அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் அல்லாஹ் கொடுக்கல. உங்களுக்கும் எங்களுக்கும் மற்ற மக்களுக்கெல்லாம் எப்படி அல்லாஹ் கொடுத்துருக்கிறானோ அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஞானம் இருந்தது. அது அவங்களே சொல்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்னமான பஷருன், நான் ஒரு மனிதன். மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நானும் உங்களை போல ஒரு மனிதன். இன்னக்கும் தஹ்தசிமுன இலைய, என்னிடத்தில் நீங்கள் வழக்கு கொண்டு வருகிறீர்கள். போல அல்ல பாலக்கும் ஐயக்கூன அல் ஹனபி ஹுஜ்ஜத்திஹி மின் பாலின், அதில் சில பேரை விட நன்கு வாத திறமை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஓ அக்லி இலகு அலா நஹ்விமா அஸ்மவு, நான் அந்த வாதத்தை கேட்கிற அடிப்படையில் நான் அவருக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிருவேன். யாருக்கு அந்த சொத்து உரியதாக இருக்குது அவனுக்கு வழங்காமல், யார் திறமையாக வாதாடுறான்னு அவனுக்குரியது நான் சொல்லிவிடுவேன். அந்த மாதிரி என்னிடத்தில் ஏமாற்றி நீங்கள் அந்த சொத்துக்களை பெற்றுக்கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு மறுமையில் நரகம்தான் இருக்கும் என்று எச்சரித்தார்களே தவிர, நான் அளிக்கிற தீர்ப்பு 100% சரின்னு சொல்லலை. எல்லாத்துலேயும் வகையில் உள்ள விஷயத்தை 100 அல்லாவுடைய அறிவிப்பில் செஞ்சால் கரெக்டாக சொல்லிடுவாங்க. இரு நபர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு என்று சொன்னால், இவன் தான் உண்மையாளன், இவன் தான் குற்றவாளி என்று அவங்களுக்கு தெரியுமான்னா தெரியாது. அப்போ பொய்யான சாட்சிகளை கொண்டாந்து நிப்பாட்டி கூட என்ன செய்யலாம், நம்ப வச்சிடலாம். பொய் சாட்சிகளை நம்பி மற்றவங்க எப்படி தீர்ப்பளிப்பார்களோ, பொய்யான ஆவணங்களை வைத்து மற்றவங்க எப்படி தீர்ப்பளிப்பாங்களோ அந்த மாதிரி நானும் தீர்ப்பளித்து விடுவேன். அதனால் நீங்கள் நரகத்துக்கு பயந்து அந்த மாதிரி பொய் வழக்கு கொண்டு வராதிங்க அப்படி தான் சொன்னாங்களே தவிர, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, என்னிடத்தில் வழக்கு கொண்டு வந்தால் உங்களை விசாரிக்காமலேயே நான் இதுதான் சரி இதுதான் தவறுன்னு சொல்லிவிடுவேன், இவன் குற்றவாளி இவன் நிரபராதி என்று என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்களான்னா சொல்லலை. அப்போ எல்லா வகையிலும் நான் மனிதராகத்தான் இருக்கேங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனிதனுடைய ஒரு கொலை குற்றமே வருதுன்னு வைங்களேன்,
அதுக்கு பொய்யான 2 சாட்சியை பற்றி சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அந்த கொலைக்குரிய தீர்ப்பை தான் அளிப்பாங்க. கொலை குற்றத்துக்கு கூட இந்த சாட்சி பொய்யான சாட்சியை நிப்பாட்டி இவன் தான் கொலை செஞ்சான்னு சொல்லி அதை நிறுவிட்டாங்கன்னு வைங்க, ரசூலுல்லாஹ் நம்பி தீர்ப்பளிச்சிருவாங்க. ஆனால் அவன் கொலை செய்யாமல் இருந்தால் கூட என்ன செய்வான், தண்டனைக்குரியவனாக ஆயிடுவான். அப்பொழுது தான் முடியும். மனிதனுக்கு அந்த சக்தியை தான் நல்லா கொடுத்துருக்குறான். உலகத்தில் உள்ள எல்லா சாட்சியங்கள் அடிப்படையில் உள்ளதெல்லாம் என்னென்னா ஊகமானது தானே. ஒருத்தர் திருடிட்டான் என்று நீதிமன்றத்தில் சாட்சி சொல்கிறான்னு சொன்னால் அதை வச்சு நீதிபதி தீர்ப்பளிக்கிறாரு. நிஜம்ன்றதை எடுத்துக்கொள்ள முடியுமானா முடியாது. அந்த 2 சாட்சிகள் பொய்யா சொல்லி கூட இவனை திருட்டு பட்டம் கட்டியிருக்கலாம். ஆனால் அவருக்கு வேறு வழி என்ன இருக்குது நீதிபதிக்கு? அவர் என்ன செய்கிறார், சாட்சியை பார்க்குறாரு, இதான் ஆதாரம் இருக்குது, அது தீர்ப்பு ஒன்று அழிச்சு ஆகணும். அப்படிங்கும்போது திருட்டு செஞ்சது இவன் தான், இந்த 2 பேர் சாட்சி சொல்கிறாங்க என்று தீர்ப்பளிக்கிறார். ஆனால் உண்மையில் திருடானாண்டா கிடையாது. சாட்சியத்தின் அடிப்படையில் தான் நம்ம தீர்ப்பளிக்க முடியும் என்பதனால சொல்கிறோமே தவிர, எத்தனையோ நீதிமன்றங்களில் குற்றவாளி என்று சொல்லப்பட்டவர்கள் குற்றமற்றவர்களாக இருப்பார்கள், நிரபராதி என்று சொல்லப்பட்டவர்கள் நிஜமாக குற்றவாளிகளாக இருப்பார்கள். ஆனால் மனிதனுக்கு அதை அறிந்து கொள்கிற ஆற்றல் இல்லாத காரணத்தினால, வெளிப்படையான ஆதாரங்களை வைத்துத்தான் முடிவு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிற காரணத்தினால இந்த நீதிமன்றங்கள்லாம் அதன்படி தான் தீர்ப்பளிக்கிறாங்க. அப்படி தான் நானும் அளிப்பேங்கிறாங்க. ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, நீதிமன்றங்களில் வழக்கு மன்றங்களில் எப்படி விசாரணையை வைத்து தீர்ப்பளிப்பார்களோ, சாட்சியத்தை வைத்து, சான்றை வைத்து, வாத திறமையை வைத்து நல்ல ஒரு வக்கீலை பிடிச்சான்னு வைங்க, அவன் ஒரு குற்றவாளிகள் நிரபராதின்னு ஆயிடுவான். எதை வச்சு, அந்த வாதத்தினுடைய திறமையை வைத்து அவர் தீர்ப்பளிக்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி நீங்கள் என்னிடத்தில் வழக்கு கொண்டு வந்தீங்க என்று சொன்னால் நான் அளிக்கிற தீர்ப்பு நிஜமாகவே உண்மையானதுன்னு எடுத்துக்கிறாதீங்க. ஆனால் அப்படித்தான் அளிக்க முடியும். மனிதர் என்ற முறையில் உனக்குரியதா எனக்கு எப்படி தெரியாது. நீ என்ன ஆதாரத்தை வைக்கிற, நீ என்ன ஆதாரம் வைக்கிற, ரெண்டையும் நான் கேட்பேன். எவனுடைய ஆதாரம் வலுவாக எனக்கு தெரிகிறதோ அவனுக்கு சாதகமாக தீர்ப்பளித்து விடுவேன். எவனுடைய ஆதாரம் வலுவாக இல்லையோ அவனுக்கு பாதகமாக அந்த தீர்ப்பு அளித்து விடுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி நிறைய இடத்துல புகாரில் இருக்குது. உதாரணத்துக்காக புகாரில் 6967வது ஹதீஸில் நீங்கள் முழுமையாக இதை பார்க்கலாம். அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் 2 நபர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், 2 பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்ன செய்ய முடியலை, அவங்களால தீர்ப்பளிக்க முடியலை. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு வழக்கு வருது. என்ன வழக்குன்னு சொன்னால், கணவன் மனைவியின் மீது பழி சொல்லக்கூடிய ஒரு வழக்கு. ஒரு கணவன் மனைவியை தவறான முறையில் பார்த்து விட்டு இவர் தப்பான முறையில் நடந்து விட்டார் என்று புகார் சொல்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட நான் தவறான நடத்தைக்காக தண்டிக்கணும், விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுக்கணும்ல, அந்த தண்டனை கொடுப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்ட்ட வழக்கு கொண்டு வர்றார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்போ தான் லிஆன்கிற ஒரு சட்டம் இறங்குது. என்ன இறங்குதுன்னு கேட்டால், மனைவிமார்களை இந்த மாதிரி தவறான முறையில் ஒருத்தர் கண்டாரையானால் அதுக்கெல்லாம் 4 சாட்சியே தேவையில்லை. வேற ஒருத்தன் அதை சொல்கிறதா இருந்தால் 4 சாட்சியோடு சொல்லணும். விபச்சாரம் செஞ்சிட்டாங்கன்னு ஒரு பெண் மீது குற்றம் சுமத்துவதாக இருந்தால் 4 சாட்சி கொண்டு வராமல் 3 பேர் சொன்னாரையானால் 3 பேருக்கும் கசையடி கொடுக்கணும், 80 அடி கொடுக்கணும்னு இருக்குது. ஆனால் கணவன் அது மாதிரி பார்த்துட்டா அவன் வச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது இருக்குல்ல, மற்றவன் இது தேவையற்ற போயிட்டு இருக்கணும். யானே 4 சாட்சி இல்லைன்னா நீ பாட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் அவனுடைய மனைவி சம்மந்தப்பட்டதாக இருந்துச்சுன்னு சொன்னால் வாழணுமா இல்லையான்னு முடிவு எடுக்கணுமா இல்லையா? அதனால் என்ன செய்கிறார், ஒரு சஹாபி மனைவியின் மீது இந்த மாதிரி சந்தேகப்பட்டு சொல்கிறார். அப்போ அல்லாஹ்விடம் வசனம் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், அவங்க கணவனும் மனைவி 2 பேருமே என்ன செய்யணும்னு கேட்டால் 4 தடவை அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணணும். அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் இந்த தவறு செய்யவில்லை அந்த பெண்ணு சொல்லணும். 5வது தடவை நான் அப்படி செஞ்சு இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் என்று அந்த பெண்ணு சொல்லணும். இவர் அதே மாதிரி சொல்லணும், நான் என் மனைவி தவறாக நடந்திருக்கும் நான் கண்ணால் பார்த்தேன், அது நான் அல்லாஹ் மேலே சத்தியம் என்று 4 தடவை சத்தியம் பண்ணி சொல்லிவிட்டு 5வது தடவை என்ன செய்யணும்னு கேட்டால், இதில் நான் பொய் சொல்லியிருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டால் ஆன் என்றால் சாபம் கோருதல்னு அர்த்தம். சாபம் கோருவது அடிப்படையில் அந்த பிரச்சனை தீர்த்துக்கிறது. இப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே பிரித்து விட்ருவாங்க. என்னிட்ட தண்டிக்க முடியாது, அவளும் சத்தியம் பண்ணி மறுத்துடுறா, இவரும் சத்தியம் பண்ணி குற்றத்தை சுமத்துகிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் ரசூல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த சத்தியம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, நீங்கள் 2ல் ஒரு ஆள் பொய் சொல்கிறீங்க. ஏன்னா 2 உண்மையாக இருக்க முடியாதுல்ல. அந்த பெண்ணு நான் தவறு செய்யலைங்கிறது உண்மை, தவறு செஞ்சாருங்கிற உண்மையாக இருக்குமா? கணவனுடைய குற்றச்சாட்டு என் மனைவி தவறு செஞ்சாள் என்பது, மனைவியுடைய வாதம் நான் செய்யலைங்கிறது. செய்தார் இது உண்மையாக இருந்தால் அது பொய்யா போயிடும், அது உண்மையாக இருந்தால் இது பொய்யா போயிடும். அப்போ ரசூல் என்ன செய்வாங்கன்னா, சத்தியம் பண்ணும்போது சொல்லுவாங்க, 2 நல்லா யோசிச்சுக்கிறங்க, அவசரப்பட்டு சத்தியம் பண்ணாதீங்க, 2ல் ஒரு ஆள் பொய் சொல்கிறீங்க,
இரண்டில் யாரோ ஒரு ஆள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் தௌபா செஞ்சு திருந்திக்கிறங்க என்று ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. 2 பேரும் என்ன செய்யலாம், அது மாதிரியே அந்த வழக்கில், அந்த லியான் சம்மந்தப்பட்ட வழக்கில் 2 பேருமே துணிஞ்சு சத்தியம் பண்ணிடுவாங்க. அப்போ யாரோ ஒரு ஆள் பொய்யான குற்றச்சாட்டு இவர் சுமத்தியிருக்கலாம், அல்லது அந்த மனைவி பொய்யான முறையில் மறுத்திருக்கலாம். யாரோ ஒரு பக்கம் தவறு இருக்கிறது. ஆனால் இதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, நீ தான் தப்பு செஞ்சுமே எனக்கு தெரியுமென்ற வேண்டியதானே. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அந்த வழக்குக்கு அளித்த தீர்ப்பு என்னன்னு கேட்டால், அல்லாஹ் பயந்துக்கிறங்க, 2 பேர் சொல்கிற உண்மையாக இருக்க முடியாது, உங்களை 2 பேரில் ஒரு ஆள் பொய்யரு, அதனால் நீங்கள் பொய்யராக இருந்திருப்பீங்கன்னா அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுக்கிறங்கன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகும் சத்தியம் செஞ்சுட்டாங்க, 2 பேரும் செஞ்சுட்டாங்க, சத்தியம் பண்ணிட்டாங்க. அப்போ பொய் சொன்னவங்களும் சஹாபாக்கள் இருந்திருக்காங்க, பொய் சொல்லக்கூடியவங்களும் என்ன செய்கிறாங்க, 2 பேரும் சஹாபி தானே, அந்த கணவன் மனைவி 2 பேரும் சஹாபி தான். யாரோ ஒரு ஆள் இந்த மாதிரி பொய் சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமும் இருக்குது. அதை விட முக்கியமானது என்னென்னு கேட்டால், இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தானே, அந்த பெண்ணு தவறு செஞ்சா இல்லையாங்கிறது ஒரு செகண்டில் அதில் அறிவிச்சு கொடுத்துருக்க மாட்டான். தேவைன்னா அறிவிச்சு கொடுத்துருப்பான், அதெல்லாம் அறிவிச்சு கொடுக்கல. உங்களுக்கு உள்ள அறிவை கொண்டு என்ன செய்யுங்க, நீங்கள் வாதங்களை பாருங்கள், வாதங்களை வச்சு முடிவு செய்யுங்க அப்படின்னு ஆக்கிட்டானே தவிர வஹி மூலமாக அறிவிச்சு கொடுக்கல. அதே மாதிரி அவங்களுக்கு கொடுத்த அறிவு இருக்குல்ல, அதை கொண்டு இப்படி தூரத்தையெல்லாம் பார்த்து விடுவார்கள். நம்ம பார்வையெல்லாம் இப்படி இவ்வளோதான் பார்க்கும், அவங்க திரைக்கு அப்பாலையும் பார்ப்பாங்க, லௌஹுல் மஹ்ஃபூல் உள்ளதான் பார்ப்பாங்க என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க, கதைகள் எழுதி வைத்திருக்கிறார்கள் பெரியாளர்கள் மகான்கள் பேரில். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் யார் பொய்யர் என்பதை அப்படியான ஒரு அறிவு இருந்தால் சொல்லியிருப்பாங்கல்ல. அப்படி ஒரு அறிவு இருக்குமே, ஆனால் இந்த நீ தான் பொய் சொல்கிற, நீ தான் உண்மையை சொல்கிற அப்படின்ற அந்த வழக்கை முடிச்சு விட்ருக்கலாம்ல, முடிச்சு விடலை. அல்லாவே அந்த வழியத்தை நம்ம காட்டுறான், அதன்படி தான் ரசூலுல்லாஹ் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வகையிலையும் மனிதராக தான் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதராக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய இந்த மகான்கள்லாம் ஏமாத்துறோம், மகான் அவுலியா பெரியா இருக்கிறீங்களே, எத்தனை கதைகளை கட்டி வச்சுருக்கிறீங்களே, அந்த கட்டுக்கதையெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலை விட மேலானவங்கள அவங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை இப்படி தான் நல்லா வச்சுருக்கிறான், அதுதான் முன்மாதிரி ஆக்கி காட்டியிருக்கிறான். அந்த மாதிரி மனிதனுக்கு இறைத்தன்மை இருப்பதாக நம்பாதீங்க என்பதான இஸ்லாத்தின் அடிப்படையே. இஸ்லாத்தின் அடிப்படை என்னென்னு கேட்டால், மனிதனுக்கு கடவுள் சக்தி கிடையாது, கடவுளுடைய ஆற்றலோ சக்தி ஒன்றுமே கிடையாது என்பதை சொல்லத்தான் நபி அனுப்புகிறான்ல. எல்லா நபிமார்களும் அதுக்கு தான் அனுப்புனான் என்பதை பார்க்குறோம். அதே மாதிரி தொழுகைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வணக்கம். அதில் நம்ம ஈடுபாடு, மற்ற காரியத்தை விட தொழுகையில் நம்ம ஈடுபாடாக இருப்போம்ல. தொழும்போது யார்ட்டையும் பேச மாட்டோம், தொழும்போது சாப்பிட மாட்டோம், தொழும்போது அந்த தொழுகையிலே தான் நம்முடைய கவனமெல்லாம் இருக்கும் என்பதை பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, தொழுகும்போது ஒரு நாள் 5 ரக்காத் தொழுது விட்டாங்க. லொஹர் தொழுவிக்கிறாங்க. லொஹருக்கு என்ன செஞ்சிட்டாங்க, 5 ரக்காத் தொழுவுறாங்க. 5 ரக்காத் தொழுதெல்லாம் கொடுத்தோன்னே சஹாபாக்கள் யாரும் எதிர்த்துலாம் ஒன்று சொல்லி கேட்கல. 5 ரக்காத்து முடிஞ்சோன்னு என்ன செய்கிறாங்க, ஏன்னு கேட்டால் இன்னையிலேருந்து 5 ரக்காத் ஆயிருக்கலாம்ல. நம்ம அப்படி நினைக்க முடியாது, இங்கே உள்ள இமாமத்தானே பிடிச்சி போடலாம், எப்படி லோஹருக்கு இப்படி 5ன்னு சொல்லி. ரசூல் 5 தொழுதா என்ன செய்வாங்க சஹாபாக்கள், இன்னையிலேருந்து 5 போல இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் சுட்டி காட்டாமையே எல்லாரும் 5 ரக்காத் தொழுது விட்டாங்க. தொழுது முடிச்சவொன்னே கேட்குறாங்க, அஸீத ஃபி ஸலாத்தி, அல்லாஹ்வுடைய தூர இன்னையிலேருந்து தொழுகை ஜாஸ்தி ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. தொழுது முடிச்சவொன்னே 5 ரக்காத் தொழுதவுன்னு என்ன செய்கிறாங்கன்னா, 4 தானே லோஹருக்கு, நீங்கள் 5 தொழுதுட்டீங்களே, இன்றையிலேருந்து தொழுகையுடைய ரக்காத் அதிகமாகி விட்டதா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போ என்ன செய்கிற, என்னத்துக்கு இப்படி கேட்குறீங்க, ரசூலுல்லாஹ்க்கு தெரியல, சொல்லி காட்டின பிறகு கூட 5 தொழுதுன்னு தெரியல. தொழுதது 4 தான் தொழ வேண்டும், 5 தொழுது விட்டாங்க. 5 தொழுதவொன்று அதிகமாகிடுச்சான்னு சஹாபாக்கள் கேட்கும்போது கூட என்ன செய்கிறாங்க, அதிகமாக தொழுதுன்னு உங்களுக்கு தெரியலை, எதுக்கு இப்படி கேட்குறீங்க என்று பமாதாக்கங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, சல்லைத்த ஹம்சன், எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் 5 தொழுதுட்டீங்கன்னு. அப்போ ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்க, மறதியாக ஒரு ரக்காத்து கூட தொழுது விட்டாங்க. உடனே நினைச்சிட்டாங்கன்னு அப்படியே 2 சஜிதா சஹு செஞ்சு சலாம் கொடுத்து அந்த தொழுகையை முடிச்சுட்டாங்க. அந்த மறதிக்காக செய்கிற சஜிதா இருக்குல்ல, அதை செஞ்சாங்கங்கிற ஒரு செய்தி புகாரில் 404வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ நபி அல்லாஹ்வுடைய தூதர் தானே, நம்மளை விட வணக்கத்தில் அதிக ஈடுபாடாக இருக்கணுமா இல்லையா, அப்படி தான் நினைக்கிறோம். அப்படியே ஒன்றி போய் விடுவார்கள் நினைக்கிறோம்ல. மனுஷன் அப்படி எல்லாம் படைக்கவே இல்லை, எதுலையும் ஒன்ற முடியாது. நபியாக இருந்தாலும் ஒன்ற முடியாது, நபியாக இருந்தாலும் அப்படி ஒன்றி போய் 2.5 கலந்து அப்படி தான் அந்த தரிக்கா முறியீது கொடுக்குறார்கள். என்ன செய்வாங்க, நம்மளாம் தொழுகை என்ன தொழுகுங்க, அவுலியாக்கள் தொழுகை எப்படி தெரியுமா, அப்படி 2.5 கலந்து விடுவார்கள், ஒன்றி போய் இறைவன்ட்டு என்ன செய்வாங்க, ஒன்றி போய் விடுவார்கள். எந்த அளவுக்குலாம் சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஒரு பெரியார் தொழுதுகிட்டே இருந்தாராம், பறவை கூடு கட்டிருச்சான், அவள் தான் நின்று தொழுதாரான், ஒன்றுமே தெரியலையாம். இப்படி ஒன்றி விடுவார்கள். பறவை தலையில் கூடு கட்டும் அளவுக்கு பெரியார்கள் என்ன செய்வாங்க, அது கூடு கட்ட கூட தெரியாதான், அப்படி 2.5 அல்லாட்ட கலந்து விடுவார்கள். இன்னொரு பெரியாருக்கு ஈட்டி குத்திருச்சான், இருங்க தக்பீர் கட்டுற ஈட்டி எடுத்துருங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லித்தரான். தக்பீர் கட்டினாரா ஈட்டியை உருவிட்டாங்களா, ஈட்டி இருக்கும்போது வலிக்குதான் அவருக்கு.
அவர் என்ன செய்றான், ஈட்டி எடுக்கிறார் தான், நான் தொழுகையில் ஈடுபட்டுறேன், ஈடுபட்ட பிறகு அந்த ஈட்டி எடுத்தீங்கன்னா நீ என்ன செய்ய, எனக்கு வழி வழி தெரியாது, அப்படி வளர்ந்துட்டு வரான், இரண்டரை கலந்து போயிடுவான். அப்படி இருக்க முடியும் மனுஷனுக்கு? முடியாது. மனுஷன் வந்து மனுஷனாக தான் இருப்பான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இறைவனுடைய தூதராக இருந்தால் கூட தொழுகையில் இருக்கும்போது நீங்கள் மறக்க மாதிரி அவங்களும் மறக்கிறாங்க. மனிதர் எல்லா வகையிலையும் மனிதர். நம்மளும் 4 ரகத் 5 ரகத் தொழுவோம்ல, 2க்கு 3 தொழுகிறோமா இல்லையா, 3க்கு 2 தொழுகிறோமா இல்லையா, நம்ம செய்கிறோமா இல்லையா? நம்ம செஞ்ச மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி தொழுதுட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்போ சொல்கிறாங்க, லவ் ஹதத ஃபி ஸலாத்தி ஷைஉன், தொழுகையில் ஏதாவது அதிகமாகிருச்சுன்னா நானே உங்களுக்கு சொல்லிடுவேனே. அப்போ சொல்கிறாங்க, அதிகமாகிருச்சான்னு கேட்கும்போது அதிகமான உங்களுக்கு சொல்லிடுவேன், இன்று முதல் 5ன்னு சொல்லிட்டு தான் நான் தொழுவிப்பேன். நான் அதனால் என்ன செய்யுங்க, உலாக்கின் இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை மாதிரி மனுஷன்தான், அன்சாக்கமா தன்சவுன, நீங்கள் மறக்கிற மாதிரி நானும் மறப்பேன். நீங்கள் எப்படி தொழுகையில் மறப்பீர்களோ அந்த மாதிரி நானும் தொழுகையில் மறந்து விடுவேன். ஃபைதான சீத்து தக்கிரூனி, நான் மறந்து விட்டால் எனக்கு நினைவுபடுத்துங்கள், நான் மறந்து விட்டால் யாவப்படுத்தணுமே தவிர மறதிக்கு அப்பாற்பட்டவன் கிடையாது என்று தன்னை பற்றி மக்கள் மத்தியில் அடையாளம் காட்டுறாங்க. இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம், பெரியார்கள் மகான்களுடைய தொழுகையை வேறு தரிக்கா, நீங்கள் முறியுது வாங்கணும், உங்கள் தொழுகையெல்லாம் இப்போ உலகத்துடைய கணக்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, தொழுகையில் தக்பீர் கட்டினோன்னு தான் எல்லா ஞாபகம் உங்களுக்கு வருகிறது, இதெல்லாம் தொழுகையா, சுருட்டி எல்லாம் எரிஞ்சிருவான், இப்படிலாம் உங்களுக்கு பயங்காட்டி என்ன செய்கிறாங்க, நாங்களெல்லாம் ஒன்றி போகக்கூடிய தொழுகையை கற்றுத்தர போகிறோம்னு உங்களை ஏமாற்றி முறியுது தரிக்கா ஷேகு பெரியார்னு இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அப்படி இருக்கலையே. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்ய, தொழுகையில் ஒன்றி போகவில்லை, மறந்துருக்கிறாங்க. அப்போ தொழுகையில் மறப்பார்கள் என்று சொன்னால் மறக்கக்கூடியவராக இருந்தால் மனிதர் தானே. ஒரு விஷயத்தை என்ன நடந்து வணக்கத்தில் உள்ளதே மறந்துருக்கிறாங்களே, அதை பார்க்குறோம். இன்னொரு தடவை என்ன செய்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருத்தர் ஒரு ஆடை அன்பளிப்பாக கொடுக்குறாரு. அந்த ஆடை வந்து டிசைன், அந்த வேலைப்பாடு உள்ள ஒரு ஆடையாக இருக்குது, பார்த்தா சும்மா பார்த்தால ஈர்க்கிற மாதிரி அந்த ஆடை இருக்குது. அதை போட்டு தொழுகிறாங்க. தொழுது முடித்த உடனே வேகமாக என்ன செய்யாங்க, தொழுது முடித்த உடனே அந்த ஆடையை கலட்டி இதை அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. யார் அன்பளிப்பாக கொடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு வேற ஒரு ஆடை வச்சுருந்தாரு, அதை வாங்கிட்டு வாங்க, அபு ஜஹமுன் என்ற ஆள்கிட்ட தான் இந்த ஆடையை வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால், நான் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது இதனுடைய வேலைப்பாடுகள் என் கவனத்தை திருப்பி விட்டது. தொழுதுகிட்டு இருக்கும் அந்த டிசைனை பார்க்குறாங்களா, அப்படியே கவனம் வேறு மாதிரி போயிடும், இவ்வளோ அழகாக இருக்கே, அப்படி இருக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லி தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஆடையில் இருந்த வேலைப்பாடுகள் என்னுடைய கவனத்தை மாற்றி விட்டது, கவனத்தை வேறு பக்கம் திருப்பி விட்டது. இந்த ஆடை எனக்கு வேணாம், வேற ஒரு டிசைன் இல்லாத ஒரு ஆடை வச்சுருக்காரு, அதை தர்றேன்டாரு, இதை கொடுத்துவிட்டு அதை வாங்கிட்டு வாங்க என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது எதுக்குன்னு கேட்டால், அப்படி இரண்டரை கலந்து ஒன்றி போகிறதுங்கிற ஒரு தன்மை இல்லாட்டி என்ன விளங்குதுன்னா, மனிதராக இருந்தாங்கன்னு விளங்குது. அவங்க தொழுவது ஆடை இதெல்லாம் கவனிக்காமல் தொழ வேண்டியதானே. அப்படி படைக்கலல்ல, இந்த டிசைன்லாம் கவரப்படாமல் இருந்து தொழ முடியுமானா முடியும். அப்படி படைக்கலை. நீங்கள் ஆசைப்படுற மாதிரி உங்கள் கண் என்ன மாதிரியெல்லாம் பார்த்து ரசிக்குமோ அப்படி தான் அவங்களுடைய கண்களும் இருக்கும். உங்களுடைய வாய் என்ன மாதிரி இருக்குமோ, உங்களுடைய உடல் உறுப்புகள் என்ன மாதிரி இருக்குமோ அப்படி தான் அவங்களுடைய செயல்பாடும் இருக்கும் என்ற காரணத்தினால தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கிறத பார்க்குறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வகையிலையும் மனிதராக, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடி செயல்பாடுகள் எடுத்துக்கிட்டாலும் மனிதர் தான். மனுஷத்தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருப்பதாக தன்னை அவங்க என்ன செய்யலை, காட்டிக்கொள்ளவே இல்லை. அதை காற்றுக்கள் அனுப்பவும் இல்லை. அவங்கள அனுப்புனது எதுக்கு தான், மனுஷன்தான், அல்லாஹ் தான். அதான் ரசூலுல்லாஹ் அனுப்பின நோக்கமே. ரசூலுல்லாஹ் அனுப்பின நோக்கமே என்ன, மனிதன் தான், இறைவன் தான். இறைவனுடைய எந்த ஒரு தன்மையும் மனிதர்கள் பெற முடியாது என்பதை என்ன செய்கிறோம், இந்த ஒரு செய்தியிலேருந்து பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஒரு திருமணம், ஒரு பெண்ணுக்கு வந்து ருபை பின்த் முஅவ்விதுன்ற ஒரு அம்மாவுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் நடக்குது. திருமணம் நடந்தவங்க ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, திருமணத்தை விசாரிக்கிறதுக்கு போகிறாங்க. திருமணத்துக்கு போகலை, திருமணம் முடிஞ்ச செய்தியை கேள்விப்பட்டு அவங்கள அந்த குடும்பத்தில் போய் விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. போகும் பொழுது திருமணத்துக்கு மறுநாள், இது திருமணம் நடந்த மறுநாள் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. போனோம்னு சொன்னால் அங்கே உள்ள வீட்டில் உள்ள ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, சிறுமிகள்லாம் ஒரு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சிறுமிகள் என்ன செய்கிறாங்க, தஃப்ன்ற ஒரு கொட்டு அடித்து கொண்டு பாடல் படித்து கொண்டு இருக்காங்க. கல்யாணத்தை ஒட்டி தஃப் அடிக்கலாங்கிறதுக்கு இதை ஆதாரமாக காட்டுவாங்க. இது வந்து புகாரில் 4001வது ஹதீஸில் இருக்கிறது, இன்னும் பல ஹதீஸுகளில் இருக்கிறது. அந்த பாட்டு படிக்கும்போது என்ன பாட்டு படிக்கிறாங்கன்னா, பத்ர் போர்க்களத்தில் அந்த எங்களுடைய குடும்பத்தார்கள் எவ்வளோ தியாகம் பண்ணினார்கள் அப்படிங்கிறத பற்றி பாடல் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வர்றாங்க, அங்கே கல்யாண சந்தோஷத்தில் சிறுமிகள் எல்லாம் பாடல் படித்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பாடல் எப்படி படிக்கிறாங்கன்னா, எல்ரிபுன பி தஃப் அடித்து கொண்டு, தஃப்னா கொட்டடித்து கொண்டு என்ன செய்கிறாங்க, பாட்டு படித்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வந்து அதை கண்டிக்கலை. அது கல்யாண நாள் தானே, கல்யாண நாளைக்கு சந்தோஷமாக இருக்கட்டும்னு ரசூலுல்லாஹ் அதை கண்டிக்கலை. ஆனால் அந்த பாட்டு படிச்சுட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சிறுமி
ரசூலுல்லாஹ் பார்த்தவொன்னே பாட்டை மாற்றுறாங்க. ஏற்கனவே என்ன பாட்டு படிக்கிறாங்கன்னா பத்ர் போரை பற்றின ஒரு பாட்டை படித்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே ஒஃபீனா நபியுன் யாலமு மாஃபி கதின், நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இதோ வந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் பார்த்தோன்னு அந்த அம்மா சந்தோஷத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த சிறுமிகள் வந்து ஒரு பாட்டை மாற்றுறாங்க. அந்த பாட்டை விட்டுடுறாங்க, பழைய பாட்டை விட்டுட்டு ரசூலுல்லாஹ் புகழ்கிற மாதிரி ஒரு பாட்டை படிக்கிறாங்க. என்ன பாட்டு? ஒஃபீனா நபியுன் யாலமு மாஃபி கதின், நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இதோ நம்மிடத்தில் இருக்கிறார்கள். அப்போ இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு நாளை நடக்கலாம் தெரியும் அப்படின்னு ஒரு படிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி படித்தா ஒரு சாதாரண மனிதன் என்ன செய்வான்னு கேட்டால் இந்த மாதிரி புகழ்ச்சி விரும்புவான். ஆனால் அவனை பாராட்டாங்க, நாளை நடக்குங்கிற அளவுக்கு தெரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்குவான். ஆனால் ரசூலுல்லாஹ் அதுக்கெல்லாம் அனுப்பலையே, இதெல்லாம் ஒழிச்சு கட்ட தானே அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? தையாதா நிப்பாட்டித பாடலை நிப்பாட்டுங்கிறாங்க. நிப்பாட்டின்னு சொல்லிட்டு ஓ கூலி மாக்குஞ்சி தக்கூலினா, இதுக்கு முன்னாடி படித்த பாட்டை படி, என்னைய வந்து அளவுக்கு மீறி புகழக்கூடிய பாட்டை படிச்சிடாத, நாளை நடப்பதை அறியக்கூடியவன் இன்னும் அல்லாஹ் தவிர யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்த சொன்ன ஒரு காட்சியை பார்க்குறோம். அப்போ இது எதுலேருந்து என்ன வழங்குதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைக்கு இன்னது நடக்கும் என்பதை அறிவார்கள் என்று அறிய மாட்டார்கள் என்பதை என்ன செய்கிறாங்க? அது அறியாத அந்த சிறுமிகள் பாடும் பொழுது பாட்டை மாற்ற சொல்கிறாங்க. இந்த பாட்டை நிப்பாட்டி அந்த பாட்டை படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் நம்ம என்ன வழங்குறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை வந்து மறைவான விஷயங்களை அறிந்தவர் என்ற ஒரு கருத்து பதிவதை விரும்பவே இல்லை. அது வரும்போதெல்லாம் கண்டித்து என்ன செய்கிறாங்க? மக்களுக்கு தடுத்து நிறுத்துகிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அதனால தான் என்ன செய்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மறைவான விஷயத்தையும் எனக்கு தெரியுங்கிற மாதிரியே காட்டிக்கிறல. அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. அது பார்க்குறதா இருந்தால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்த புதுசில் என்ன செய்கிறாங்கன்னா, மதீனாவுள்ள மக்கள்லாம் பேரிச்ச மரத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பேரிச்ச மரத்து தோப்பு வைத்திருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. மக்காவில் அந்த மாதிரியான பேரிச்ச மர வியாபாரங்கள் கிடையாது. அவள் வியாபாரிகளாக இருந்தாங்க. மதீனாவில் உள்ளவங்க தான் அந்த பேரிச்சந்தோப்பு வைத்து விவசாயம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ மரத்தில் பார்க்குறாங்க. இந்த மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, விவசாயம் பண்ணும் பொழுது இந்த ஆண் மரம் பெண் மரம் இருக்கும்போது ஆண் பாலை பெண் பாலைண்டு அதை இணைச்சி என்ன செய்வாங்க? கட் பண்ணி இணைச்சி ஜாயிண்ட் பண்ணி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மாதிரி செய்வதனால மகசூல் அதிகமாகும் என்று அந்த காலத்து ஒரு விவசாய முறையை அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இது மாதிரி பார்த்தது இல்லையா? அவங்க பார்க்குறாங்க, என்ன போட்டு மரத்தை போட்டு ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்க்குறாங்க. மரத்துடைய இந்த ஒரு கிளையும் அந்த கிளையும் வெட்டி ரெண்டையும் ஜாயிண்ட் ஆக்குறது, ஒட்டு மரம் வாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இது என்ன, இது தேவையற்ற வேலை செய்கிறீங்க, அவங்களுக்கு தெரியாத விஷயமா இருக்குல்ல, அவங்க மக்காவில் பார்க்கல, தெரியாத விஷயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு லவ்லம் தஃபாலு, இதை செய்யாமல் நீங்கள் இருக்கலாமே அப்படிங்கிறாங்க. இன்னொரு அறிவிப்பில் மாலுன்னு யுனிது அலிக்கு செய்யன், இதனால் ஒரு பெரிய நன்மை வரும்னு எனக்கு தெரியலை, நீங்கள் இப்படி செய்கிற காரணத்தினால விவசாயத்துக்கு ஒரு அதிக உற்பத்தி ஆகும்னு நினச்சி தானே செய்கிறாங்க, அப்படி எனக்கு படலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை சொன்னவுடனே சஹாபாக்கள் நினைச்சிட்டாங்கன்னா அந்த நிப்பாட்டிட்டாங்க. எந்த மாதிரி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அந்த முறையை விட்டுட்டு சும்மா சாதாரணமாக இயற்கையாக வளர்கிற மாதிரி விட்டுட்டாங்க. செயற்கையாக நம்மளாம் மரத்தை ஜாயிண்ட் பண்ணி விளைவிக்கிறது வந்து ரசூலுல்லாஹ் விரும்பலை, நம்ம அதை செய்ய வேணாம் அப்படின்னு விட்டுட்டு பார்த்தோம்னா அந்த வருஷம் மகசூலை பார்த்தா ஒன்றையுமே காணோம். மகசூலை இல்லை, உற்பத்தி ஆகலை, பேரிச்சம்பரமே உற்பத்தி ஆக காணோம். அப்போ வந்து பார்க்குறாங்க, என்னப்போ வந்து இப்படி கிடக்கும் பேரிச்சம்பரம், மாலி நகலிக்கும், உங்களுடைய மரங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ஏன் நீங்கள் தானே சொன்னீங்க, நாங்கள் ஒரு மெத்தடில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம், அது தப்புன்னு சொல்லிவிட்டீங்க, நாங்கள் நிப்பாட்டிவிட்டோம், உங்கள் சொல்ல கேட்டு நாங்கள் நிப்பாட்டினோம், அதனுடைய விளைவு தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இன்னமான பஷருன், நான் ஒரு மனிதன், இதை அமர்த்தக்கும் விஷயம் தீனிக்கும், உங்கள் தீன் சம்பந்தமாக ஏதாவது ஒன்றை நான் சொன்னால் அப்படி நீங்கள் எடுத்து கொடுங்கள், துன்யா சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொன்னேனே ஆனால் நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க, நீங்களும் சிந்திச்சு பார்த்து சரியாக இருந்தால் எடுத்துக்கிறங்க, இல்லாட்டி விட்டுருங்கிறாங்க. இது துன்யா, இப்போ இது நினைத்தால் இவ்வளோ உற்பத்தியாகும், இதுக்கு உற்பத்தியாக, இதெல்லாம் துன்யா விஷயங்கள். அப்போ எதில் என்னென்ன வரும் என்பதை வந்து நீங்கள் என்னை விட நன்கு அறிந்தவர்கள்ங்கிறாங்க. அன்தும் ஆலமும் பிஅம்ரி துன்யாக்கும், உங்களுடைய துன்யாவோட விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியாது அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அப்போ இந்த ரசூலுல்லாஹ்க்கு தெரியலை, அந்த பேரிச்சம்பழத்தில் வந்து இப்படி செஞ்சால் ஒன்றும் இல்லாமல் போயிடணும் உங்களுக்கு தெரியலையா, இந்த மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியத்தை தடுத்து நிப்பாட்டினா மகசூலை இல்லாமல் போயிடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியலை. ஒட்டுமொத்த உம்மத்துக்கு நஷ்டம். அது சஹாபாக்களுக்கு பூரா அந்த வருஷத்தினுடைய மகசூல் பூராவுமே நஷ்டம்னா எவ்வளோ பெரிய பாதிப்பு. மரங்கள் எதுவும் உற்பத்தி, அதான வாழ்வாதாரம் அவங்களுக்கு, அதானே அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருந்து அடிபட்டு போன பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தப்பை அவங்களே உணர்றாங்க, நம்ம சொன்னதை வந்து தப்பாக சொல்லிட்டோம், இதில் ஒரு பையன் இருக்கு தான் செஞ்சுருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களே, அவங்க சுயமாக தான் தடுத்துருக்குறாங்க. நீங்கள் முடிவோட வஹியை தவிர,
வஹீல பேசுகிறதை தவிர மற்ற எதை எடுத்தாலும் சரி தப்பான முடிவு எடுப்பாங்க. நம்ம எடுத்த மாதிரி அவங்க எடுத்து நம்ம இப்போ தெரியாட்டின விஷயம் தெரியாத ஒரு விஷயம் தப்பான முடிவு எடுப்போமா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த விவசாயத்தை பற்றி தெரியாது. இந்த விவசாய முறை அவங்க புதுசாக பார்க்குறாங்க. அவங்க மனசில் என்ன படுதுன்னு கேட்டால், இது என்ன இது தேவையில்லாமல் போட்டு இந்த வேலை செய்கிறாங்க, மரங்கள் தன்னால் விட்டால் தன்னால் முளைச்சிட போகுது அவங்க நினச்சிருக்கிறாங்க. அவங்க நினச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னா தடுத்துட்டாங்க. தடுத்தபடி மக்கள் நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் பிறகு என்ன செய்கிறாங்க, இது மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் மார்க்கம்னு எடுத்துக்கிறாதீங்க. மார்க்க விஷயத்தில் நான் கரெக்டாக அல்லாட்டிருந்து கேட்டு தான் சொல்லுவேன், நானாக சொல்ல மாட்டேன். கையை உயர்த்தினாங்க, நெஞ்சில் கை கட்டினாங்க, தஸ்பீஹ் ஓதுனாங்க, திக்ர் செஞ்சாங்க, இதெல்லாம் ஹலாலு இதெல்லாம் ஹராமுன்னு அந்த மாதிரி நான் விஷயங்களை நான் சொல்வேனே. ஆனால் அதில் நான் கரெக்டாக தான் சொல்லுவேன். ஏன்னா நானாக சொல்கிறது இல்லை, அது அல்லாவிடமிருந்து பெற்று சொல்வது. ஆனால் உலகத்தில் விஷயங்களை இதை செஞ்சால் அப்படி வரும், இந்த மருந்து சாப்பிட்டா வயிற்று வலி போகும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வைங்க, அதெல்லாம் எடுத்துக்கிற தேவையில்லை. போனால் நோய் போனால் போகாமையும் போயிடும். அது அந்த ஊருடைய வழக்கத்தின்படி என்ன செய்வாங்க, அந்த முடிவுகளை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. தீன் சம்பந்தமாக சொன்னால் நீங்கள் எடுத்துக்கிறங்க, துன்யா சம்பந்தமாக சொன்னால் நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்து நன்மைன்னு பட்டா எடுத்துக்கிறங்க, பாடலைன்னா விட்டுருங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. அப்போ இந்த மாதிரியான செய்திகள் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் கூட இப்படி ஒரு விவசாய முறையில் பயன் வரும்னு ஏன் உங்களுக்கு தெரியலை? 6 மாதம் 1 வருஷத்துக்கு பிறகு காஞ்சி போன பிறகு தானே தெரிகிறது, அது மக்கள் சுட்டி காட்டின பிறகு தானே தெரிகிறது. அப்போ என்ன விளங்குறோம்னு கேட்டால், நீங்கள் நாங்கள்லாம் எப்படி நமக்கு தெரியாத விஷயத்தை பற்றி சரியான கருத்தை சொல்ல முடியாதோ, அதே மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை புதுசாக பார்த்தார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு பட்டதை சொல்லுவாங்க. பட்டது சரியாகவும் இருக்கும், சரியில்லாமல் இருந்திருக்கேன், சரியாகவும் இருக்கும், சரியில்லாமல் இருந்திருக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பார்க்குறோம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு இவ்வளோ தெளிவாக இந்த மார்க்கத்தை கொண்டாந்து நம்மகிட்ட தந்துட்டு போயிருக்காங்க. எல்லாம் அதுக்கு அனுப்பியிருக்கிறான். இவ்வளோ தெளிவாக என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், மனுஷன் தான் இறைவன் தான். இறைவனுடைய எந்த ஒரு ஆற்றலும் எந்த ஒரு சக்தியும் எனக்கு உள்பட எந்த மனிதனும் கிடையாது என்பதை தெல்ல தெளிவாக காட்டின ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு தான் நம்ம மகான்கள் பெரியார்கள் என்று சொல்லி இதுக்கு மேலே கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு மேலே கொண்டு வச்சுட்டோம். அவுலியாக்கள் மகான்கள்லாம் எங்கே கொண்டு வச்சுருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வைத்து என்ன செய்கிறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. அவருக்கு தெரியாத இல்லைங்கிறாங்க, அவருக்கு இயலாத ஒன்று கிடையாதுங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மரண அடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறது. இது பற்றி இன்னும் பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னாடி கேரள மாநிலம் வயநாடுங்கிற மாவட்டத்தில் ஒரு 3 கிராமங்கள், வயநாடுங்கிறது மாவட்டத்துக்கு பேர், அந்த மாவட்டத்தில் ஒரு 3 கிராமங்கள் முழுமையாக நிலச்சரிவில் சரிந்து போய்விட்டது. மலையில் கட்டியிருப்பாங்க. மலைன்னா அங்கே கடல் மட்டத்திலிருந்து 8000 அடிக்கு மேலே இருக்கும், அவ்வளோ உயரத்தில் 8000 மீட்டர், 8 கிலோமீட்டர் அவ்வளோ உயரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது மலையில் உள்ள சரிவு ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, அந்த சரிஞ்சு அப்படியே வீடுகளில் விழுந்தால் என்ன ஆகும்? வீடுகள் கட்டிக்கிட்டு வசிச்சுட்டு இருக்கிறாங்க. நள்ளிரவு நேரம் அது மலையில் சரிவு ஏற்பட்டு மழை வந்தோன்னே சரிஞ்ச மண்ணை இழுத்துட்டு வரும்ல, என்ன செய்யுதுன்னா மொத்தமாக அந்த 3 ஊர்களையும் கம்ப்ளீட்டாக கபலீகரம் பண்ணிச்சு, மூழ்கடித்து நினைச்சிட்டாங்கன்னா இன்றைய தேதி வரைக்கும் 326 பேர் வரைக்கும் இறந்துருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு 300 பேர் வரைக்கும் காணாங்கிற ஆட்களும் இறந்த கணக்கெலாம் வருவாங்க, அடிச்சுட்டு போயிருப்பாங்க. இனிமேல் தேடி என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. அப்போ 300 பேர் இன்றைக்கி இறந்தவர்கள் உறுதி பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 300 பேர் காணவில்லை, சொல்லுவாங்களா அவரை காணா இவரை காணாமட்டு, அதுகள்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு 1500 பேரை உயிரோடு மீட்டிருக்கிறாங்க. அந்த மண்ணில் புதைஞ்சவங்களுக்கு மீட்டு கூட ஒரு 1500 பேரை உயிரோடு எடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு சரிவு சரித்திரம் காணாத ஒரு சரிவு. இந்த மலை உச்சியில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு வான் பண்ணுற மாதிரியான ஒரு சரிவுன்னு வைங்களேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள்கிட்ட ஒரு தவறு இருக்கிறது. என்ன தவறுன்னு கேட்டால், 2018 மட்டும் 200 தடவை நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. 2018ஆவது ஆண்டில் திருப்பி சின்னதாக நிலத்தில் சரிஞ்சிருச்சுன்னு வைங்க. மலை உச்சியில் இருக்கிறது பாறைகளால் ஆனது கிடையாது, மண் மாதிரியே தான் அந்த மலை இருக்கும். அது சரிஞ்சு என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 200 தடவை ஏற்பட்டிருக்கு. அப்படி ஏற்பட்டிருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி இடத்துல குடியிருப்பது பொருத்தமற்றது. சரிவு இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம இல்லாமல் இருக்கலாம்னு வளர்ந்துருந்து அதை மாற்றி இருக்கணும், அரசாங்கம் செஞ்சு இருக்கணும். ஆனால் அது சின்ன சரிவு தானே,
ஆனால் சரியக்கூடிய மண்ணுடைய அந்த தன்மை இருக்கும் என்று சொன்னால் சின்ன மலைக்கு சின்னதாக சரிஞ்சா பெரிய மலைக்கு பெருசாக சரிஞ்சிரும்ல. சின்ன சின்ன மழை அளவுக்கு மீறின மழை வந்திருக்கிறது. ஆரஞ்சு அலாட் கொடுக்குற அளவுக்கு பெரிய மழை வந்திருக்கும்போது அந்த மலையில் சரிவு ஜாஸ்தியாக போயிடும். அப்போ இதெல்லாம் கவனித்து அவங்கள இடம் மாற்றிருக்கிற வேலைகள் என்ன செய்யணும், முன்கூட்டியே எல்லாம் சொல்லி இருக்கணும். அது இதில் அரசியல் பண்ணக்கூடாது. ஆனால் அது நடந்த விஷயம் இப்படி தான். ஆனால் இப்போ விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த இழப்பு 300 பேர் 300 600 ஆயிரம் ஒரு 600 பேர்கிட்ட மரணித்திருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களே 15 பேர் 20 பேர் மொத்தமாக குடும்பமே யாருமே மிச்சம் இல்லாமல் அப்படியெல்லாம் மரணித்திருக்கிறார்கள்ங்கிறது ஒரு வரலாறில் இல்லாத ஒரு பெரும் சோகமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இப்போ அவங்களுக்கு பெரிய அளவில் உதவிகள் தேவைப்படுகிறது. அரசாங்கத்தின் மூலமாக நிறைய உதவிகள்லாம் செய்கிறாங்க. அவங்களுக்கு தாராளமான நிதி உதவிகளை தேவைப்படும் நிலையில் இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி கேரளா முதல்வர் ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்கிறார். அந்த ஒரு அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. வெளிநாட்டில் உள்ளவங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எதாவது இயக்கங்கள் செய்கிறாங்க நம்பிக்கை இருந்தால் அங்கேயும் கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் முறையாக போய் சென்றடைகிறது அரசாங்கத்தில் அறிவிச்சிருக்கிறதுனால இந்த பணிக்கு மட்டும்தான் அதை செலவு பண்ணுவோம் என்று சொல்லி ஒரு அக்கௌண்ட் நம்பர் கியூஆர் கோட்லாம் அதில் நீங்கள் டிஸ்பிளேயில் லைவில் பார்க்குறவங்களுக்கு அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தெரியும், அந்த லைவ்லேயே இருக்குது, அதை பார்த்துக்கிறங்க. அந்த அக்கௌண்ட் நம்பருக்கும் அந்த கியூஆர் கோடுக்கு ஸ்கேன் பண்ணி உங்களால் இயன்ற தொகைகளை அனுப்புனா நேராக கேரள முதல்வருக்கு போகும். அவங்க இந்த பணிக்கு அதை பயன்படுத்துவாங்க. ரொம்ப அந்த பெரிய தேவை இருக்கிறது. அவ்வளோ பேருக்கும் வீடுகள் கட்டி கொடுத்து குடியமர்த்துறதுங்கிறதுக்கு பெரிய பட்ஜெட்டு. அவங்களுக்கு சரியான இடத்துல மிஞ்சின ஆட்களுக்கு என்ன செய்யணும், வீடு மொத்தமாக அமைச்சு கொடுக்கணும். அவங்க எவ்வளோ லட்சக்கணக்கான நகை நட்டு என்னென்ன வச்சுருப்பாங்க, எல்லாம் போயிடுச்சு. ஒன்றும் இல்லாமல் நிற்கக்கூடிய நேரத்தில் அவங்கள திரும்பி கொண்டு ஒரு 3000 பேருடைய வாழ்க்கை அது. அந்த 3000 பேருடைய வாழ்க்கை அமைத்து கொடுப்பதாக இருந்தால் பெரிய ஒரு பொருளாதாரம் தேவை இருக்கிறது. அதனால் சினிமா நடிகர்லாம் கூட கொடுக்குறாங்க. அந்த கொடுமையை பார்த்து விட்டு அவங்களே என்ன செய்கிறாங்க, பெரிய பெரிய நிவாரண நிதிகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதனால் அந்த சகோதரர்கள் உங்களால் முடிஞ்சதை அக்கௌண்ட்டுக்கு ஜிபே மூலமாக அந்த கியூஆர் கோடு மூலமாக நீங்கள் அனுப்பலாம். அல்லது அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, நேரடியாக அக்கௌண்ட்டில் போடலாம். அது முதல்வருக்கு போயிடும். இந்த உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ள. அஸ்ஸலாமு அலைக்கும்.